குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். ஒரு எம்எல்ஏ வந்து எனக்கு த்ரிஷா வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு கேட்டதாகவும் அதுக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் கொடுத்தா த்ரிஷா வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. எச்சத்தனமான விஷயங்களுக்குலாம் வந்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்க நிலைமையில த்ரிஷா இல்ல. த்ரிஷாவோட வீடியோஸ் மாஃப் பண்ணி போட்டாங்க. திடீர்னு ஒருத்தன் வந்தான், நான் த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன், த்ரிஷாக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தன் சொன்னான். த்ரிஷாவால கல் எறிஞ்சா நம்ம மேல கவனம் வரும். ஒரு பெண்ணுக்கே பிரச்சனை, இன்னொருத்த வந்து நிக்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்களா? நடிகர் சங்கம் குரல் கொடுக்குதா? அந்த சங்கத்துல இருக்காங்க அவங்க எல்லாம் நடிகர் சங்கம் குரல் கொடுக்குதா? இல்ல, அது நடிகர் சங்கம் இல்ல, அது வந்து உதயநிதி சங்கமா மாறிடுச்சு. நடிகர் சங்கம் விஜயகாந்த் அவர்கள் செத்து போன அன்னைக்கே செத்து போச்சுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க, அவங்கவுங்க கடமைகள் பண்ணாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நடிகர் சங்கம் கொடுத்ததா எனக்கு தோணல. இந்த படத்தை வாங்கிக்கங்கயா, நீங்க வித்தாதான் உண்டு, இல்லாட்டி எங்களுக்கு பொழப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள்ட்ட போய் எல்லாரும் கெஞ்சணும் இல்லைங்களா? விஜய் படம் வந்தாலும் இன்னைக்கு உதயநிதிட்ட போய் நிக்கணும், என் படத்தை வாங்கிக்கங்கயா. கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்துவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுவாங்க. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. இன்னைக்கு நம்ம கூட வந்து ரஞ்சனா நாச்சியார் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். சூப்பர் மேம். சோ இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு மேம். சோசியல் மீடியாவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நியூஸ்ல இருக்கட்டும், மீம்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே பேசுறது வந்து அந்த கூவத்தூர் இஷ்யூ. அதை பத்தி தான் மேம் நிறைய பேர் பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கூவத்தூர்ல வந்து நிறைய நடிகைகள் வருவாங்க, அவங்க வந்து அரசியல்வாதிங்க வந்து ரொம்ப போதைப் பொருள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய டாக் எல்லாம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்துல இருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம் மேம். அவர் பேசுனது ரொம்ப அநாகரிகமா இருந்தது, நான் பார்த்தேன். அது உண்மையா பொய்யா அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ள நம்ம யாருமே போகவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் உண்மைன்னு சொல்லுவாரு, ஒருத்தர் பொய்ன்னு சொல்லுவாரு. அத ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையா பொய்யான்னு ப்ரூவ் பண்ற வேலை நம்மளதும் இல்ல. பட் ஆனா உண்மையோ பொய்யோ அது ரொம்ப அசிங்கமா இருந்தது, ஒரு பொதுவெளியில அவர் அந்த மாதிரி பேசினது. அண்ட் இன்னொன்னு, சினிமாக்காரங்கள என்ன வேணாலும் பேசலாம், சினிமா நடிகைகள்னா என்ன வேணாலும் யார் வேணாலும் பேசலாம், யாரும் கேள்வி கேட்பாடே கிடையாது அப்படிங்கறத வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொருத்தரா வந்து அதை தெளிவுபடுத்துறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் பேசும்போது இவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னோ, இவங்க மேல ஒரு கண்டனம் தெரிவிச்சோ, 4 நடிகர் நடிகைகளோ இல்ல நடிகர் சங்கமோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்க. நடிகைகள் தானே பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு மெத்தனம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அத பார்த்தாதான் வருத்தமா இருக்கு. கண்டிப்பா மேம். ஏன்னா பேசும்போது அவ்வளவு அசால்ட்டா சொல்லும் போது வந்து முக்கியமா சொன்ன நடிகை வந்து த்ரிஷா, அவங்கள பத்தி தான் ரொம்ப பேசியிருந்தாங்க. ஒரு எம்எல்ஏ வந்து எனக்கு த்ரிஷா வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு கேட்டதாகவும் அதுக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் கொடுத்தா த்ரிஷா வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. உடனே அதை நிறைய சோசியல் மீடியால உள்ளவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அப்ப என் கனவு கண்ணிக்கு 25 லட்சம் ரூபாய் தானா, நான் தண்ணி கேன் போட வந்தேன் அப்படிங்கும்போது 25 லட்சம் ரூபாய் இருந்தா உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி மீம்ஸும் நிறைய வேற வைரல் ஆகி நிறைய போகுது. ரொம்ப இழிவாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்னதை தாண்டி அத ஒரு ஆண்கள்ல வந்து நிறைய பேரு ஒரு பெண் அப்படின்னு சொன்னா அத ஃபன் பண்ணி பேசுறது, அவங்கள செக்ஷுவலா இது பண்ணி பேசுறது, இதெல்லாம் வந்து ஆண்கள்ல நிறைய பேருக்கு 90% ஆண்களுக்கு வந்து வெறும் பெண்கள் வந்து பொழுதுபோக்காவும் என்ன வேணாலும் பேசணும்னு பேசலாம், பெண்கள் தானே என்ன வேணாலும் பேசலாம், அவங்க ஏத்துப்பாங்கன்ற ஒரு மனநிலையும் இன்னைக்கு இருக்கு. அதுல வந்து நடிகைகள் அப்படின்னு சொன்னா 90% கிடையாது, 100% நீங்க பேசலாம். ஏன்னா அவங்க கேள்வி கேப்பாடா இல்லாதவங்க, என்ன வேணாலும் நீங்க பேசிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மக்களோட இதுல இருக்கு. அது ஆண்கள் கிட்ட நிறைய இருக்கு. அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். ஏன்னா வந்து ஒருத்தர் பேசும்போது அதுல உள்ள கருத்தை பிரிச்சு பேசும்போதுதான் கரெக்டா போய் சேரும். இதே மாதிரிதான் ஒரு தடவை மன்சூர் அலிகான் சார் அவரும் பேசியிருக்கும் போது நிறைய பேர் பொங்குனாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்லும் போது அவ்வளவு பொங்கல, இப்ப பொங்குனாங்க, இதுக்கு இவ்வளவு பொங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு இவங்களுக்கு. நிறைய பேர் பேசுறாங்க. ஏன்னா அரசியல்வாதினா பயப்படுறாங்களா, நடிகைகள் பயப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி சிலர் சோசியல் மீடியால ரொம்ப கான்வர்சேஷனா வைக்கிறாங்க. என்ன மேம் சொல்றீங்க? இல்லையே, த்ரிஷா இவங்களுக்கும் பதில் கொடுத்திருந்தாங்களே, இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவங்க வந்து இதுக்கெல்லாம் சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கணும்னு த்ரிஷா ட்வீட் பண்ணிருக்காங்களே. மன்சூர் அலிகானுக்கும் அவங்க ட்வீட் தான் போட்டிருந்தாங்க, இவருக்கும் சேம் ட்வீட் தான் போட்டிருந்தாங்க. த்ரிஷா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க நல்ல சீனியர் ஆக்ட்ரஸ்,
நிறைய வருஷங்களா வந்து சினிமா இண்டஸ்ட்ரிய பார்த்து கரைச்சு குடிச்சவங்க, நிறைய நல்லது கெட்டத கடந்து வந்தவங்க, நல்லத விட நிறைய கெட்ட விஷயங்கள கடந்து வந்தவங்க. இந்த மாரி கிசுகிசு, சர்ச்சை இதெல்லாம் வந்து த்ரிஷா வந்து ம் நெறைய வந்து இளம் வயதிலேயே, அதுவும் சினிமாவோட ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்து, அதெல்லாம் சகிச்சு, அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு நம்பர் 1 நடிகையா இன்னைக்கு த்ரிஷா வந்து நிக்கிறாங்கன்னா, அது அவங்களோட ஸ்ட்ரென்த்த காட்டுது. ஷி இஸ் ஸ்ட்ராங் எனஃப் டூ போல்ட் இன்னும் சோ மெனி திங்ஸ் லைக் திஸ். இந்த மாரியான எச்சத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்க நிலைமையில த்ரிஷா இல்ல. ஒரு ட்வீட் த்ரிஷாவோட ஹேண்ட்லிங் எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ட்வீட் நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களோட கண்ணியத்த காட்டுது. ஓகே, இவங்களுக்கெல்லாம் வந்து பதில் குடுக்கலன்னா, அப்புறம் நம்மள எல்லாரும் சீப்பா திங்க் பண்ணிறக்கூடாது. சோ நடிகைங்கன்னா இப்படிதான் எல்லாரும் பேசக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக த்ரிஷா ஜஸ்ட் ட்வீட் போட்டாங்க. மத்தபடி இதுக்காக ஆக்ஷன் எடுத்தோ, இல்ல பெருசா நெறைய சோசியல் மீடியால பேசியோ, இந்த மாரி பேசுறவங்க மேல ஆக்ஷன் எடுத்தோ, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்கள நெறைய பார்த்திருக்காங்க. த்ரிஷாவோட வீடியோஸ மாஃப் பண்ணி போட்டாங்க. அதெல்லாம் பார்த்தெல்லாம் வந்தவங்க. இன்னைக்கு வந்து இவரு பேசுறாரு. இவரு இன்னைக்கு டோட்டல் தமிழ்நாடு டாக்கே இந்த ஆள் தானா? சோ வந்து இது மாரி அடுத்தடுத்து திடீர்னு ஒருத்தன் வந்தான். நான் த்ரிஷாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன். த்ரிஷாக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தன் சொன்னான். அவனும் நெறைய இன்டர்வியூ எடுத்தாங்க எல்லாரும். த்ரிஷாவ பத்தி யாராவது பேசினா ஏதாவது இந்த மாரி சோ மெனி பீப்புள் த்ரிஷா மேல ஒரு பெரிய லவ் வச்சுட்டு நெறைய பேர் இருக்காங்க. த்ரிஷாவோட ஃபோக்கஸ் கிடைக்கணும்னும், அவங்க மேல ஒரு த்ரிஷா வந்து நம்மள திரும்பி பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சிட்டான்னு வைங்களேன். இப்ப புரியுது. சாதாரண ஒரு மனுஷன், இப்ப இந்த மனுஷனை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. யாருக்குமே இவர் யாரு பேரு என்னன்னு சொன்னா எல்லாம் பிரபலம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் ஆனா இன்னைக்கு டோட்டல் தமிழ்நாடு இவர் யாருயா அப்படின்னு பாக்குறாங்களா? அந்த கவனத்தை வாங்கியிருக்காரா? த்ரிஷா மேல கல் எறிஞ்சா நம்ம மேல கவனம் வரும். த்ரிஷாவே இவ யாருன்னு பாப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. சரிங்களா? அதுக்காக இந்த மாதிரி கல்லை விட்டு எறிகிறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லியோ, த்ரிஷா வந்து வெளியே பேசியோ, த்ரிஷாவுக்கு வந்து இது தேவையில்லை. இத ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா இதுக்காக டைம் கொடுத்து ஒரு இன்டர்வியூ பண்ற அளவுக்கு ஒரு பெரிய கண்டென்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் நானுமே. இந்த விஷயத்த பத்தி பேசுறது இது த்ரிஷாவுக்காக நான் குரல் கொடுக்குறேனோ, இல்ல ஒரு பெண்கள் விஷயம்னாலே நம்ம வந்து நிப்போம் அப்படின்னோ அந்த மாதிரி கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே இது ஒரு விஷயமே கிடையாது. சினிமால வந்து விமன் ஆர்டிஸ்ட் இது மாதிரி நிறைய விஷயங்களை டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இவனுங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. த்ரிஷாவுக்கு அந்த நிலைமை இல்ல. ஷீஸ் மேல 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 போயிட்டே இருக்காங்க. அதனால வந்து இத பத்தி தேவையில்லாம இன்டர்வியூஸும் அதுவும் எடுத்து நம்ம டைங்களை வேஸ்ட் பண்ண வேணான்றதுதான் என்னோட குறிக்கோள், வேண்டுகோள். ஆமா மேம். எதுக்காக இந்த இன்டர்வியூ அப்படின்னா த்ரிஷா மேம்க்கு மட்டும் கிடையாது மேம். இது முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. குஷ்பு மேமா இருக்கட்டும், ரோஜா மேமா இருக்கட்டும், நயன்தாரா மேமா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் உங்களுக்குமே இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. சோ அதோட ஒரு இப்போ வந்து அதை ஃபன்னா எடுத்துக்கிறத வந்து தப்பான ஒரு முறை தானே. சோ அதை வந்து ஒருத்தர் கரெக்டா பேசணும்ல. அதுக்கு அந்த அந்த நாலேஜ் அதான் மேம். இன்னைக்கு காலையில இருந்து பாத்துருப்பீங்க, அந்த மீம் ட்ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபன்னா போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு தவறான விஷயம் தானே மேம். சோ அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு தான் மேம். அதுக்காகத்தான் இந்த இன்டர்வியூலாம் மேம். நான் என்ன கேக்குறேன், ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை சினிமால இல்ல, வேற ஒரு பெண்ணுக்கே பிரச்சனை, இன்னொருத்த வந்து நிக்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள் இருக்காங்களா? நான் கேக்குறேன் இல்ல. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா கூட கூட பிறந்தவங்களோ பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்களோ யாராவது ஒருத்தர் குரல் கொடுக்கறதுக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நடிகர் சங்கம் குரல் கொடுக்குதா? அந்த சங்கத்துல இருக்காங்க இவங்க எல்லாம், நடிகர் சங்கம் குரல் கொடுக்குதா? இல்ல. இப்படி நடக்காதுன்னு போதனாலதான் மேம் எல்லாமே இப்ப மறுபடியும் நடந்துட்டு இருக்கு. சோ அதை நம்ம திருப்பி பேசும்போது அட்லீஸ்ட் ஒரு இடத்துல உரைக்கும்ல. இப்ப நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க நடிகர் சங்கமும் இதுக்கு எந்த ஒரு இதுவும் எடுக்கல அப்படின்னு. ஸ்டெப்ஸ் எடுக்கிறதா இருந்தா என்ன மாதிரி எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்? நடிகர் சங்கம் விஜயகாந்த் அவர்கள் செத்து போன அன்னைக்கே செத்து போச்சுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நடிகர் சங்கம் உயிரோட இல்ல. விஜயகாந்த் அவர்கள் என்னைக்கு இறந்தாரோ அன்னைக்கு நடிகர் சங்கமும் செத்து போச்சுன்றது என்னோட அபிப்பிராயம். எதனால மேம்? அதுக்கடுத்து வேற யாரும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போல்டா இல்லைங்கிறீங்களா மேம்? கிடையாது. ஒரு மனிதர் இறந்து போயிருக்காரு. நம்ம சங்கத்துல எவ்வளவோ நம்ம சங்கத்துக்காக பண்ணவரு. ஒரு சீனியர் ஆக்டர், அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு நடிகருக்கே வந்து கூட வந்து விஜய் சிவாஜி சார் இறந்தப்பெல்லாம் வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்து ரஜினி சார், கமல் சார் எல்லாரும் கூட இருந்து, எவ்வளவு ஆக்டர்ஸ் எல்லாரும் கூடயே இருந்து எப்படி எல்லாம் பண்ணாங்க. பட் வந்து எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க, அவங்கவுங்க கடமைகள் பண்ணாங்களோ ஒழிய முந்தி மாதிரி கிடையாது.
கூட இருந்து தான் வீட்டு ஆள் மாதிரி நினைச்சு அந்த சங்கத்தினர் வந்து இருந்து பண்ணது வேற, வந்து கடமைக்கு பார்த்துட்டு போறது வேறன்னு நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நடிகர் சங்கம் கொடுத்ததா எனக்கு தோணல. அவர் உயிரோட இருக்கும்போதே அந்த மரியாதையை கொடுத்திருந்திருக்கணும். விஜயகாந்த் அவர்கள் நிறைய பண்ணியிருக்காரு, நடிகர் சங்கத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. சோ அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவரோட வளர்ப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவரோட வளர்ப்புலயே தெரியும் அவர் என்ன மாதிரி ஒரு மனுஷன். அந்த மாதிரி 2 பிள்ளைங்களையும் தங்கம் போல வளர்த்திருக்காரு. கெட்ட பழக்கங்கள் கிடையாது. ஏதாவது விஜயகாந்த் அவர்களோட பசங்களை பத்தி ஏதாவது ஒரு சர்ச்சையோ கிசுகிசோ ஏதோ ஒரு நியூஸோ எதுலாவது படிச்சிருப்போமா எல்லாரும்? கிடையாது. தேவையில்லாத நான்சென்ஸ் நியூஸ் எல்லாம் அவங்களை பத்தி வராது. அந்த மாதிரி வளர்ப்பு, அவரோட வளர்ப்பு, அவரோட கட்சி நிர்வாகத்துல இருந்து எல்லாமே, அவரோட பிராட்டப், அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட நடிச்ச நடிகைங்களோட எதுவுமே விஜயகாந்த் அவர்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது நெகட்டிவா. அந்த மாதிரி ஒரு மனுஷன். அதுக்கே நிக்காத இந்த சங்கம் வந்து வேற எதுக்கு நிக்கும்? எதுக்கு நிக்கும்னு நான் சொல்றேன். அவங்க வந்து இப்போ கம்ப்ளீட்டா ஆளும் கட்சியான திமுக அவங்களுக்கு விலை போயிட்டாங்க. அது நடிகர் சங்கம் இல்ல, அது வந்து உதயநிதி சங்கமா மாறிடுச்சு. நடிகர் சங்கம் இன்னைக்கு உதயநிதி அவர்களோட சங்கம். ஏன்னா அவங்க எடுக்கிற படங்கள் எல்லாத்தையுமே வந்து உதயநிதி அவர் தான் வாங்கி அவர் தான் அவர்கிட்டதான் போய் நிக்கணும். இந்த படத்தை வாங்கிக்கங்கயா, நீங்க வித்தாதான் உண்டு, இல்லாட்டி எங்களுக்கு பொழப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள்ட்ட போய் எல்லாரும் கெஞ்சணும் இல்லைங்களா? விஜய் படமா இருந்தாலும் இன்னைக்கு உதயநிதிட்ட போய் நிக்கணும், என் படத்தை வாங்கிக்கங்கயா வீங்க. இதுதானே நிலைமை இன்னைக்கு. உண்மையா சொல்ல போனா அதுதான் நிலைமை. இன்னைக்கு அவ்வளவு பெரிய நடிகர், அத்தனை கோடியில 1000 கோடி லாபம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நடிகருக்கே இன்னைக்கு வந்து சினிமால உதயநிதி அவர்கள்ட்ட போய் நிக்க வேண்டிய நிலைமை. இது திமுகவோட கைக்கூலி மாதிரி ஆகி போச்சு இன்னைக்கு நடிகர் சங்கம். கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்துவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுவாங்க. கோவிடா, அவங்களுக்கு தான் போய் நேரடியா போய் சிஎம் ஃபண்ட்ல போய் தான் காசு கொடுப்பாங்க. பெரிய பெரிய நடிகர்களே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே யாரும் இறங்கி போய் இன்னைக்கு யாரும் செய்யறதுக்கு ரெடியா இல்ல நடிகர்கள். முந்தியெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இறங்கி போய் இப்போ இந்த ஃப்ளட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இறங்கி போய் நிறைய பேர் சாப்பாடு கொடுக்கறது, இது மாதிரிலாம் செய்வாங்க. அது எல்லாம் போய் இன்னைக்கு சினிமால இருக்க முக்கிய பிரபலங்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, உதயநிதி அவர்களையோ சிஎம் ஸ்டாலின் அவர்களையோ நேர்ல சந்திச்சு நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், நான் ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. காரணம் என்ன? ஓ பரவாயில்லப்பா கொடுத்திருக்காரு, வெளிப்படையா பார்க்க கூடாது. அவங்க படத்துக்கு நீங்க வாங்கிக்கிறதுக்கு இது ஒரு எங்களோட நன்கொடை கொடுக்குறோம், எங்க படம் வரும்போது நீங்க வாங்கிக்கங்க, நமக்குள்ள ஒரு இணக்கமா இருந்துக்குருவோன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள. சோ இது வந்து நடிகர் சங்கம் கிடையாது, அது உதயநிதியோட சங்கம் ஆயிடுச்சு. ஸோ இந்தியா கிளிக்ஸ்க்காக இந்த நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப நன்றி. நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.